ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அந்த யூஆர்எல் கொடுக்குறேன். ஒரு நம்மளோட இ-காமர்ஸ் சைட் இப்படி தான் இருக்கும் பார்க்குறக்கு. ஆஸ் அ கெஸ்ட் யூசர் நம்ம இப்போ பார்க்குறது வந்து கெஸ்ட் யூஸராக லாகின் இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் கெஸ்ட் யூஸராகவே நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வியூ பண்ணலாம், அதே போல் ஆர்டரும் போடலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு சர்ச் கொடுக்குறேன், சாண்டில்ஸ். ஸோ சாண்டில்ஸ் வியூ என்னென்ன சாண்டில்ஸ் அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கெஸ்ட் யூஸராக தான் பார்க்குறோம். டுடேஸ் டீல் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சேலில் இருக்க ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ட் ப்ராடக்ட்ஸ், லேட்டஸ்ட்டாக என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு. அதே போல் பண்டில் ப்ராடக்ட்ஸ்னால் ஒரு ப்ராடக்ட்குள்ளே நிறையா ஐட்டம்ஸ் பண்டில் ஆகிருக்கும். இப்போது வந்து பெஸ்ட் மேக்கப் டீல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும். இப்போ ப்ளே பாய் பண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும். அந்த மாதிரி பண்டிலாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்டில் ப்ராடக்ட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபைட் ப்ராடக்ட்ஸ். கிளாசிஃபைட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் கஸ்டமர் ஆனதுக்கப்புறம் நீங்களே ப்ராடக்ட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கிளாசிஃபைட் ப்ராடக்ட்ஸ் கண்டரில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக வியூ பண்ணது, பிளாக்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அப்புறம் சொன்ன மாதிரி மோஸ்ட் வியூடு என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு கெஸ்ட் வியூ. ஸோ ஏதாவது ஒரு ஐட்டமை நீங்கள் டீட்டெயில்டாக வியூ பண்ணணுன்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர்ஸ் அவைலபிள், என்ன ப்ரைஸ், அந்த மாதிரி. ஸோ யூஸ்வலி ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குமோ, ஆட் டு கார்ட், ஆட் டு விஷ் லிஸ்ட், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டை வந்து நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணிட்டோம், நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ செக் அவுட் பண்ணும்போது கேட்குது எப்படி சைன்இன் பண்ணுமா இல்லை கெஸ்ட் யூஸராகவே செக் அவுட் பண்ணிக்கலாமான்னு. இப்போ சைன் அப் கொடுத்தோன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் இப்போ கெஸ்ட் யூஸராகவே செக் அவுட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது கூப்பன் கோடு இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர். டெலிவரி அட்ரஸ், அங்கே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம்னா டெலிவரி அட்ரஸ் நம்ம கீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் என்ன ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒன்ஸ் டெலிவரி அட்ரஸ் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன பாசிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளோ அது வரும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அட்ரஸ் கீன் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே மேண்டேட்ரி. ஸோ நான் எல்லாமே ஃபில் பண்ணுறேன். Just random numbers. இப்போ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் வருது. ஸோ நான் கேஷ் ஆன் டெலிவரி கிளிக் பண்ணுறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். நமக்கு இன்வாய்ஸ் இந்த மாதிரி நம்ம வியூ பண்ணிக்கலாம். நம்மளோட இன்வாய்ஸை வேணா பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுலன்னு பார்த்துக்கலாம். இப்போ பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து டியூ கேஷ் ஆன் டெலிவரின்னு இருக்கும். நம்மளோட ஷிப்மெண்ட் அட்ரெஸ்ஸு, என்ன ஐட்டம், எல்லாமே இன்வாய்ஸில் இருக்கும். இப்போ லாகின் பண்ணோம்னா என்னென்ன அவைலபிள் ஆப்ஷன், இப்போ கெஸ்ட் யூஸராக இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிக்கலாம், செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் சைன்இன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மை ப்ரொஃபைல், இந்த மாதிரி ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அடிஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் டிக்கெட்,
டிக்கெட்ஸ் ஏதாவது ரைஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு லாகின் பண்ணோன்னா அவைலபிளாக இருக்கும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம். மற்றபடி அந்த வியூ பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஆட் டு கார்ட், விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ கெஸ்ட் யூசர்ஸ் இதில், அதே இது வந்து லாகின் பண்ணும்போதும் இருக்கும். விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விஷ்லிஸ்ட் போய் பார்த்தோம்னா இது நேரம் ஆட் ஆகிருக்கும் அந்த ப்ராடக்ட்டு. அதேவே அங்கேருந்தே ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து செக் அவுட் பண்ணும்போது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன அட்ரஸ் கொடுத்துருப்பேனோ அந்த ஷிப்பிங் அட்ரஸ் இங்கே வந்துடும். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீன் ஆயிடுச்சு, நான் லாகின் பண்ணியிருக்கிறனால. ஸோ இதுலேயும் சிஓடி தான் செலக்ட் பண்ணுறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆர்டர் ஹிஸ்ட்ரி வேணாலும் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூவாக இருக்குது, இன்னும் பெண்டிங், டெலிவரி ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங், எந்த வெண்டர்கிட்ட இருந்து நமக்கு பெண்டிங்கிற அந்த வெண்டர் நேமும் அதில் இருக்கும். இப்போ பிளாக்ஸ் டீட்டெயில் இருக்கும், என்னென்ன வெண்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க, வெண்டர்ஸ் வந்து என்னென்ன ஷாப்ஸ் இந்த வெப்சைட்டில், இந்த இ-காமர்ஸ் சைட்டில் இருக்காங்க, அந்த ஷாப்போட டீட்டெயில், அந்த ஷாப்பில் இருக்க ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ வெண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த வெண்டர் தான் நம்ம ஆர்டர் பண்ண வெண்டர், இந்த சாண்டில் ஆர்டர் பண்ண வெண்டர். ஸோ அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, ஃபீச்சர்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட், வெண்டரோட ரேட்டிங்ஸ் ஏதாவது இருந்தால் அது, ஆல் பிராண்ட்ஸ், என்னென்ன பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் எல்லா கேட்டகரிஸ்லேயும். ஸோ ஏதாவது பிராண்ட் கிளிக் பண்ணோம்னா அந்த பிராண்டில் இருக்க எல்லா அவைலபிள் ப்ராடக்ட்ஸும் நமக்கு விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாசிஃபைட்ஸ். இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிளாசிஃபைட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் பண்ணால் அதெல்லாம் இந்த இடத்துல தான் விசிபிளாக இருக்கும், நீங்கள் போஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்களும் ஒன் ஆஃப் த செல்லர் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பண்டில் ப்ராடக்ட்ஸ், இது முன்னாடியே நம்ம பார்த்தோம். இப்போ ஏதாவது ஒரு பண்டில் ப்ராடக்ட்குள்ளே ஆப்பிள் பண்டில் ஆஃபர் போய் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஐஃபோன் எக்ஸ், மேக்புக், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பேக்கேஜ். அது எவ்வளோ ப்ரைஸ் என்ன, அதோடய ப்ரைஸ் என்ன, அதுக்கு என்ன டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆஃபர், ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு 4-5 ப்ராடக்டை பண்டில் பண்ணி வச்சுக்கலாம், அதுதான் பண்டில் ப்ராடக்ட்ஸ். டுடேஸ் டீல்னால் இன்றைக்கி என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது டுடேஸ் டீல். நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபீச்சர்ட் ப்ராடக்ட்ஸ், என்ன புதுசாக ஃபீச்சர் பண்ணியிருக்காங்களோ அது. கேட்டகரிஸில் நீங்கள் உங்களுக்கான சப் கேட்டகரியை செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ரேஞ்ச் எல்லாமே நீங்கள் வந்து இந்த சைட் பாரில் கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஃப்ஏக்யூஸ் ஜஸ்ட் என்ன ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கஸ்டமருக்கு அவைலபிளான ஆப்ஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லைனாக எல்லா ஃபீச்சரும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ரொஃபைல் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். வேலெட்டில் நீங்கள் மணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஃபிலியேஷன் பாயிண்ட் ஏர்னிங்ஸ், நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது ஏதாவது கோடு, அந்த பாயிண்ட்ஸ் என்ன, அந்த மாதிரி. அப்புறம் விஷ்லிஸ்ட்டில் என்ன இருக்குது, ஆர்டர் ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அதோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ், டெலிவரி ஸ்டேட்டஸ் எல்லாமே.
டவுன்லோட்ஸ். அப்புறம் இப்போ அப்லோடட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து என்னென்னா, நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அப்லோடட் ப்ராடக்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ போஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு இதுதான், ஃபில் த ஃபார்ம் டு போஸ்ட் த ப்ராடக்ட். இப்போ இதில் என்ன சொல்லணுன்னா, பேக்கேஜஸ் இருக்குது ஆக்சுவலி. ப்ரீமியம் பேக்கேஜஸ் ஃபார் கஸ்டமர்னு இருக்குது. ஸோ டிஃபால்ட் பேக்கேஜில் நீங்கள் 2 ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரான்ஸில் வந்து 10 ப்ராடக்ட்ஸ், சில்வரில் வந்து 15 ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம பேக்கேஜை பொறுத்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்த சைட்டில் போஸ்ட் பண்ணுறதை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன் ஆஃப் த செல்லர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் போஸ்ட் பண்ணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேக்கேஜ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பேக் டு ப்ரொஃபைல். ஸோ அதுதான் போஸ்ட் ப்ராடக்ட். ஆல்ரெடி நான் ஒரு ப்ராடக்ட் இந்த லாகின்லேருந்து போஸ்ட் பண்ணனால எனக்கு ரிமைனிங் ப்ராடக்ட் அப்லோட் வந்து 1ன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் வந்து 1, ஏன்னா நான் டிஃபால்ட் பேக்கேஜில் இருக்கேன். எல்லாருமே லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது பை டிஃபால்ட் வந்து அந்த டிஃபால்ட் பேக்கேஜில் தான் வருவாங்க. அந்த டிஃபால்ட் பேக்கேஜில் 2 ப்ராடக்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பேக்கேஜ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், பேக்கேஜ் பேமெண்ட் இன்ஃபோவில். இப்போ எடிட் ப்ரொஃபைலில் நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை பர்சனல் இன்ஃபோஸ். அப்புறம் சப்போர்ட் டிக்கெட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது இல்லை ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இது வந்து அட்மினுக்கு போகும், அட்மின் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கு. நெக்ஸ்ட்டு போஸ்ட் பல்க் ப்ராடக்ட். இது வந்து என்னென்னா, நம்ம வேறு ஏதாவது ப்ரீமியம் பேக்கேஜஸ் எடுத்தோம், நமக்கு நிறையா இருக்குது அப்லோட் பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி பல்க் அப்லோட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு வந்து ரிமைனிங் ஒன்லி 1 தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி நம்ம டிஃபால்ட் பேக்கேஜில் இருக்கோம், அதுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண வேணாம். அதில் 2 ப்ராடக்ட்ஸ் போஸ்ட் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி 1 போஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ இது அவ்வளோவா நமக்கு தேவையில்லை பல்க் அப்லோட். இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆக்சுவலி பார்க்க போகிறோன்னா வெண்டர். இப்போ ஆல் வெண்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து அவங்களோட லாகின் எப்படி இருக்கும், அவங்களோட டேஷ்போர்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வெண்டருக்கான யூஆர்எல், பாஸ்வேர்ட் எல்லாம் எடுத்துக்கிறேன். இதுதான் வெண்டர்ஸ் லாகின். சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ அவங்களோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஒரு வெண்டர் லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான டேஷ்போர்ட், ப்ராடக்ட், சேல், பேமெண்ட் ஃப்ரம் அட்மின், டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க, அட்மின் நமக்கு எவ்வளோ தரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அப்புறம் வெண்டர் கமிஷன் வந்து 20%. இதை வந்து அட்மின் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 20% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து அட்மினுக்கு போயிடும், பேலன்ஸ் மணி நமக்கு வரும், அந்த மாதிரி. இப்போ இதுலேயும் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஆல் ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த வெண்டர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் இவங்க இதில் பார்க்கலாம். புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணணுன்னா க்ரியேட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க இங்கே கொடுக்கலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து இப்போ பார்த்தது வந்து ஃபிசிக்கல். இப்போ டிஜிட்டலில் வந்து என்னவெல்லாம் இருக்குன்னா இபுக்கு, அப்புறம் ஏதாவது லேர்னிங்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங்ஸ், ஆண்ட்ராய்ட் ட்ரைனிங்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இப்போது இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் நம்ம கொடுக்கலாம். லைக் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம், சப் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணலாம். இமேஜ், எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி, டைட்டில் ஏதாவது அந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதோட சேல் ப்ரைஸ் எவ்வளோ, பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கான டேக்ஸ் எவ்வளோ, ஏதாவது டிஸ்கவுண்ட் வச்சுருந்தோன்னா அந்த டிஸ்கவுண்ட்டோட இது என்ன டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி இருக்கணும். இப்போ ஆங்கிலோ ட்ரைனிங் எடுக்கணும்னா அவங்களுக்கு பேசிக்காக ஹெச்டிஎம்எல் தெரியணும் அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் டேபில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரைனிங்கிற பேசிஸில் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் வரும். சப்போஸ் இபுக் அப்படின்னா அதுக்கு பெருசாக ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அப்போ அதுக்கு இதில் எதுவும் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் எல்லாமே கொடுக்கணும். இப்போ சூஸ் லோகோ கொடுக்குறேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ணால் தான் நமக்கு வந்து இதை ஹோஸ்ட் பண்ண முடியும். இந்த லோகோ வந்து அங்கே டிஸ்பிளே இமேஜாக இருக்கும். ஆக்சுவலி ஜஸ்ட் ஏதாவது ஒரு இமேஜை லோகோவாக கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் அப்லோட் கொடுக்குறோம். பட் இன்னும் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணலை. ஸோ அப்லோட் ஆக மாட்டேங்குது. வேறு என்ன மிஸ்ஸிங்னா மறுபடியும் ஆட் இமேஜஸ் கேட்குது. இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறோம். ப்ராடக்ட் ஃபைல் ஏதாவது ஜிப் ஃபைல் இல்லை ரேர் ஃபைல் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்கிட்ட எதுவும் பெருசாக அட்டாச்மெண்ட் இல்லை. ஸோ நான் ஆட் பண்ணலை. ஸோ பட் இதுதான் ப்ரொசீஜர். கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணோம்னா இங்கே டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆட் ஆகிடும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். இது வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட். இதுலேயுமே வந்து உங்களுக்கு பல்க் அப்லோடு, ப்ராடக்டோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். சேல் பார்த்துட்டிங்கன்னா என்ன சேல் நடந்திருக்கு. இப்போ ஒரு பையர் நம்மளோடதை வாங்கியிருக்காங்க. அது வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ் இன்னும் டியூவில் இருக்குது. டெலிவரி ஸ்டேட்டஸும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷாப்பில் இருக்கவங்க தான் வந்து அந்த ப்ராடக்டை ஷிப் பண்ணி அனுப்பணும். அனுப்பும்போது அவங்க இங்கே ஸ்டேட்டஸை மாற்றணும். அதே போல் ஒன்ஸ் அவங்களுக்கு மணி வந்த உடனே சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி கிடைச்ச உடனே அவங்க பேமெண்ட் ஸ்டேட்டஸை பெய்டுன்னு மாற்றுவாங்க. அதே போல் டெலிவரி ஸ்டேட்டஸை டெலிவர்டுன்னு மாற்றுவாங்க. இப்போ போய் டெலிவரி ஸ்டேட்டஸ் வந்து டியூவில் இருக்குது. இப்போ நான் வந்து பெய்டு அண்ட் டெலிவர்டுன்னு மாற்றுறேன். ஸோ பே பண்ணிட்டாங்க, டெலிவர் ஆயிடுச்சுன்னு. பேமெண்ட் ஃப்ரம் அட்மின். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னும் நமக்கு எந்த பேமெண்ட்டும் வரல அட்மின் கிட்டேருந்து. இப்போ ஆக்சுவலி இப்போ தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பெய்டுன்னு மாற்றிருக்கோம். இனிமேல் தான் வரும். இப்போ டிஸ்கவுண்ட் கூப்பன் ஏதாவது இருந்ததுன்னா அதை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ், ப்ராடக்ட் கம்பேர் ரிப்போர்ட்ஸ்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் ஸ்டாக் ரிப்போர்ட்டு, ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி. இது வந்து கம்பேரிசன் எவ்வளோ நடந்திருக்கு இந்த 1 மந்தில் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கலாம். ஸ்டாக் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். இப்போ நம்மளோட ப்ராடக்ட் ஏதோ ஒன்று வந்து ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். 20 ஸ்டாக் இருந்திருக்கும். இப்போ 1 சேல் ஆகிருக்கும். ஸோ 19 அப்படின்னு காமிக்குது. ஸோ அவைலபிள் ஸ்டாக்ஸ் ப்ராடக்ட் வைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு விஷ் லிஸ்ட்டில் எதை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஸ்லைடர் என்ன அப்படிங்கிறது, அதாவது கஸ்டமர் வந்து அந்த வெண்டரை செலக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஸ்லைடு வேணும், அந்த சைட்டோட இமேஜ் என்னவாக இருக்கணும், அதோட லோகோ என்னவாக இருக்கணும். அதாவது வெண்டர் நம்ம ஆல் வெண்டர்ஸ் போய் ஒரு வெண்டரை விசிட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியணும், என்னென்ன ஸ்லைடு அவங்க கஸ்டமருக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறத வெண்டர் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதேமாதிரி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துக்கலாம். எஸ்இஓக்கு கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் செட்டிங், இப்போ வந்து எதெல்லாம் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி.
பேபால் அந்த மாதிரி எல்லா அவைலபிள் பேமெண்ட் மெத்தட்ஸ். மேனேஜ் ப்ரொஃபைலில் நம்மளோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெண்டர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் ஒரு வெண்டரோட டேஷ்போர்ட். ஸோ நான் லாக் அவுட் பண்ணுறப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அட்மினோட லாகின் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வெண்டர், இப்போ அட்மின் லாகின் பண்ணுறேன். ஸோ அட்மின் லாகின் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். 24 hours ஸ்டாக் என்ன, சேல் என்ன நடந்திருக்கு, எவ்வளோ டிஸ்ட்ராய் ஆகிருக்கு, எவ்வளோ வெண்டர்ஸ் நமக்கு இருக்காங்க, எவ்வளோ வெண்டர்ஸ் என்னென்ன பேக்கேஜஸில் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில்ஸ். ஸோ கேட்டகரி வைஸ் ஸ்டாக் ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட், நாளுக்குமே என்னென்ன அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம் டேஷ்போர்டில். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா வெண்டரில் நம்ம பார்த்த மாதிரியே தான். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னா வெண்டரில் ஆல் ப்ராடக்ட்ஸ் இருந்தது, ப்ராடக்ட் பல்க் அப்லோட் இருந்தது, ப்ராடக்ட் ஸ்டாக் இருந்தது, ப்ராடக்ட் இப்போ எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி, அப்புறம் சப் கேட்டகரி, அதெல்லாம் வந்து அட்மினுக்கு எக்ஸ்ட்ரா. இப்போ கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம், அட்மின் புது கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த கேட்டகரிக்கான சப் கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம், பிராண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அட்மினுக்கு இருக்குது. சேம் வித் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், அதை டெலீட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அவங்க அப்லோட் பண்ணுற ஜிப் ஃபைல் இல்லைன்னா ரேர் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்மளோட அட்மினுக்கு இருக்கும். கிளாசிஃபைட் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது கஸ்டமர் வந்து அப்லோட் பண்ணி போஸ்ட் ப்ராடக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கிளாசிஃபைட் ப்ராடக்ட்ஸ்குள்ளார பார்க்கலாம். ஸோ என்னென்ன அவைலபிள் ப்ராடக்ட்ஸ், கஸ்டமர் அப்லோடட் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் இதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம், அன்பப்ளிஷ் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அது எல்லாமே நம்ம அட்மின் கண்ட்ரோலில் இருக்குது. அதுமாதிரி டெலிட் கண்டென்ட்ஸுங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்குது அட்மினுக்கு. ஸோ எல்லா கேட்டகரியும் டெலீட் பண்ணலாம், எல்லா ப்ராடக்ட்ஸ் டெலீட் பண்ணலாம். இப்போ இங்கே அப்லோட் பண்ண கஸ்டமர் அப்லோட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலாம், பிராண்ட்ஸ் நம்ம போட்டிருக்க புது பிராண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலாம். ஸோ எல்லாமே டெலீட் பண்ணுற ஆப்ஷன் அட்மினுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் பேக்கேஜ் பேமெண்ட்ஸ், யாராச்சும் பே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். சேல், எவ்வளோ சேல் நடந்திருக்கு இப்போ வரைக்கும், எந்தெந்த வெண்டருக்கு என்னென்ன சேல் நடந்திருக்கு, அதோட டெலிவரி ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம பார்த்துக்கலாம். வெண்டர் நேமும் வந்து டெலிவரி ஸ்டேட்டஸ்லேயே வந்துடும். அதே போல் நம்மளோட இன்வாய்ஸ் பார்த்துக்கலாம். இதில் டிஸ்கவுண்ட் கூப்பன் வெண்டருக்கு பார்த்த மாதிரியே தான், அட்மினும் கூப்பன் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிக்கெட் என்னென்னா, இப்போ அங்கே கஸ்டமர் ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே தான் வரும். வியூ டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம இங்கே ஏதாவது ரிப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அங்கே போய் நியூ மெசேஜாக நிற்கும். ரிப்போர்ட்ஸ் சேம், நம்ம வெண்டருக்கு பார்த்த அதே ரிப்போர்ட்ஸ் தான். ப்ராடக்ட் கம்பேர், ப்ராடக்ட் ஸ்டாக்கு, ப்ராடக்ட் விஷஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வெண்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, வெண்டர்ஸில் நம்ம எல்லா வெண்டர்ஸையும் பார்க்கலாம். அவங்கள அப்ரூவ் பண்ணலாம், இல்லைனா டீஆக்டிவேட் போஸ்ட்போன் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ஏதாவது பேமெண்ட் இனிஷியேட் பண்ணலாம், அவங்க ப்ரொஃபைலை பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அட்மினுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெண்டருக்கு நம்ம டோட்டல் சேல் வந்து 440, அட்மின்கான கமிஷன் வந்து 88, கஸ்டமர் பே பண்ணது 440, கமிஷன் நம்ம 88 எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம அந்த வெண்டருக்கு போடணும். அதாவது 352 ருபீஸை நம்ம அந்த வெண்டருக்கு கொடுக்கணும். ஸோ இங்கேருந்து நம்ம பேமெண்ட் இனிஷியேட் பண்ணலாம். இப்போ 88ங்கிறது அட்மின்கான கமிஷன். ஸோ வெண்டருக்கு நம்ம இன்னும் கொடுக்க வேண்டியது டியூ டு வெண்டர் 352 கேஷ் மோடுன்னு சொல்லி பேமெண்ட் இனிஷியேட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே டு வெண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம்.
இப்போ இங்கேருந்து நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம் பேமெண்ட்டை, பட் இன்னும் பெய்டா இல்லை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பே டு வெண்டாருங்கிறதுக்குள்ளார போயிட்டு ஸ்டேட்டஸை மாற்றணும், பேமெண்ட் ஸ்டேட்டஸை. இப்போ வந்து டியூ தான், பேமெண்ட் இனிஷியேட் பண்ணோன்னே இங்கே ஒரு என்ட்ரி வந்துடும். இப்போ டியூவை வந்து பெய்டுன்னு மாற்றிட்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுனா டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இங்கே பெய்டுன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த வெண்டர் லாகின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே அட்மின்லேருந்து வந்த பேமெண்ட்டுங்கிற டீட்டெயில்ஸில் ஒரு என்ட்ரி ஆட் ஆகிருக்கும். அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வெண்டர் கமிஷன் பார்த்துட்டிங்கன்னா 20% நம்ம கொடுக்குறோம். ஐ மீன் 20% நம்ம அட்மின் வந்து எடுத்துக்கிறாங்க வெண்டரோட இதிலேருந்து, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா யூசர்ஸ், எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபைல், அவங்கள டெலீட் பண்ணலாமா வேண்டாமா, டோட்டலாக அவங்க எவ்வளோ ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்க்கலாம். வேலெட்ஸ் அதே போல் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வர்றதை நம்ம வேலெட்டில் லோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக ப்ரீமியம் பேக்கேஜஸ் அப்ளை நம்ம சொன்ன மாதிரி ப்ராடக்ட் எவ்வளோ அப்லோட் பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பேக்கேஜில் இருக்கவங்க என்னென்ன எவ்வளோ அமௌண்ட்டு அந்த பேக்கேஜ்க்கு, அதே மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவங்க அப்லோட் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடிட் பண்ணலாம். இது வந்து பேக்கேஜஸ். நெக்ஸ்ட்டு மெசேஜிங்கில் பார்த்துட்டிங்கன்னா நியூஸ் லெட்டர்ஸ் யாருக்கெல்லாம் அனுப்புறது, அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் யார், காண்டாக்ட் மெசேஜ் என்னென்ன யார் யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இது. பிளாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அங்கே முன்னாடி பிளாக் பார்த்தோம் இல்லையா, அதுதான். பிளாகில் வந்து பிளாக் கேட்டகரிஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பிளாக்ஸையும் வியூ பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கஸ்டமர் சைடில் பிளாக்ஸ் அவங்க பார்க்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் செட்டிங்கில் வந்து லேயர் ஸ்லைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் மாற்றும்போது எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், அன்பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அந்த லேயர் ஸ்லைட்ஸ் என்னவா இருக்கணும், அதேமாதிரி டாப்பில் மேலே என்ன ஸ்லைட்ஸ் இருக்கணும், டாப் ஸ்லைட்ஸ் என்னென்ன இருக்கணும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்கில் ஹோம் பேஜ், கான்டாக்ட் பேஜ், ஹெட்டர், ஃபூட்டர், தீம், கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செட்டிங்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் ப்ரீலோடர் கூட நம்ம என்ன மாதிரி இருக்கணும்னு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணும்போது ப்ரீலோடர் வருது இல்லையா, இல்லை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணும்போது, ஸோ அது வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அட்மின்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ். சைட் செட்டிங்ஸ் போயிடலாம். ஜென்ரல் செட்டிங்ஸ், ஜென்ரல் செட்டிங்ஸில் நம்மளோட ஷாப் நேம் என்னவாக இருக்கணும், இமெயில் ஐடி என்னவாக இருக்கணும், அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துக்கலாம். எஸ்எம்டிபி செட்டிங்ஸ், ஏதாவது எஸ்எம்டிபி வச்சுருந்தோம்னா அது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி, இது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதேமாதிரி இமெயில் டெம்ப்ளேட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கணும், என்ன இமெயில் பாடி இருக்கணும், என்ன சப்ஜெக்ட் இருக்கணும்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைப் ஆஃப் இமெயில்ஸ்க்கு, லைக் மெம்பர்ஷிப் அப்கிரேட்னா என்ன, வெண்டர் பேமெண்ட்னா என்ன, எப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேக்ரவுண்டு எப்படி இருக்கணும், தீம் கலர் அந்த மெயிலுக்குங்கிறதும் டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு தேர்ட் பார்ட்டி ஏதாவது நம்ம இன்டெக்ரேட் பண்ணுறோன்னா அந்த டீட்டெயில்ஸ் லைக் கேப்சா, அப்புறம் கூகுள் மேப், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல் நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவ் பேஜஸ் கூட பில்ட் பண்ண முடியும் இதில். ஸோ இருக்கிற பேஜஸ் எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் இமேஜ், ஏதாவது ப்ராடக்ட் இமேஜ் அவங்க அப்லோட் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக என்ன இமேஜ் தெரியும். பிஸ்னஸ் செட்டிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ஆக்டிவாக இருக்குது, பிஸ்னஸ் ரிலேட்டட் என்னென்ன மாடியூல்ஸ் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ கிளாசிஃபைட் ப்ராடக்ட் அவங்கள அப்லோட் பண்ண விடணும் அப்படின்னா அது ஆனில் இருக்குது. வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். வேலட் சிஸ்டம் வேண்டான்னா அதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி அதே மாதிரி பேமெண்ட்டுக்கும் என்னென்ன பேமெண்ட் அலௌடு, ஆக்டிவேஷன் அலௌடு அப்படிங்கிறது இந்த பேமெண்ட் ரிலேட்டடில் அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஜஸ்ட் ஆன் ஆஃப் ஸ்லைடிங் இது தான். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது
அப்படிங்கிறக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கரன்சி சூஸ் பண்ண விரும்புகிறோம், ருபீஸா டாலரா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்ஏக்யூஸ் நம்ம அங்கே பார்த்த எஃப்ஏக்யூவே தான். வேணா நிறைய எஃப்ஏக்யூ ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அட்மின்க்கு இருக்க ஒரு ஆப்ஷன். ஸ்டாஃப் ஆட் பண்ணிக்கலாம் அவங்க. அப்புறம் இப்போ ஸ்டாஃப் ஆட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ரோலை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரோலில் என்னென்னா ரோல் பெர்மிஷன்ஸ் மாதிரி என்னென்ன ரோல்ஸ், அந்த ரோல்ஸுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் அவைலபிள், ஒரு மேனேஜருக்கு என்னென்ன அவைலபிள் என்னென்ன நாட் அவைலபிள், அதெல்லாம் எல்லா மாடியூல்ஸும் பேஸ்ட் ஆன் மாடியூல்ஸ் எது அவங்களுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் அந்த ரோல்னால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் மறுபடியும் சொன்ன மாதிரி அட்மின்க்கு இருக்க ஒரு ஆப்ஷன். ஸ்டாஃப் ஆட் பண்ணுறது, அப்புறம் ரோல் பெர்மிஷன் கொடுக்கறது எல்லாமே. நெக்ஸ்ட் அதே போல் எஸ்சிஓ மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. லாங்குவேஜ் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஏதாவது அடிஷ்னல் லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்லேஷன் செட் பண்ணிக்கலாம். மேனேஜ் அட்மின் ப்ரொஃபைல் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறக்கும், அட்மின் டீட்டெயில்ஸை எடிட் பண்ணுறதுக்காக மேனேஜ் ப்ரொஃபைல். அவ்வளோதான் அட்மினில் இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா கஸ்டமர், வெண்டர், அப்புறம் அட்மின். இப்போ நான் மறுபடியும் வெண்டர் லாகின் கொடுக்குறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் அதை செக் பண்ணோம் இல்லையா, நமக்கு பேமெண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அட்மின்லேருந்து பேமெண்ட் இனிஷியேட் பண்ணிட்டோம், பெய்டுன்னு நம்ம வந்து அதில் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போது வெண்டரில் வந்து செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஃப்ரம் அட்மின் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த 352 ருபீஸ் இருக்கணும். ஸோ அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்மின் கிட்டேருந்து என்னென்ன பேமெண்ட் வருதோ அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த காலமில் இருக்கும். So that's it. Thank you.